Hello, welcome back to Elite Recipes. நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன ingredients வேணும்ன்றதை இப்ப போய் பார்க்கலாம். இது வந்து சீரக சம்பா அரிசி. நான் வந்து 2.5 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து 200 ml கப். இதுக்கு 2.5 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்துர்க்கேன். இந்த ரைஸ் இப்படி தான் குட்டி குட்டியா இருக்கும். இதுக்கு நான் வந்து 2 packets of mushroom அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி இந்த இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய், கீ, உப்பு, கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, 3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 handful of mint leaves, புதினா இலை, 1 handful of மல்லி இலை, coriander leaves. இதுக்கு தாளிக்கிறதுக்காக வாசன சாமான், பே லீஃப், பட்டை, ஸ்டார், அன்னாசி பூன்னு சொல்லுவோம், ஏலக்காய், க்ளோ, கல்பாசி, குக்கிங் ஆயில். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு கை சின்ன வெங்காயம் இதையும் இதில் நீங்கள் சேர்த்து ஜஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமே நீங்கள் இதை வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அடிச்சுக்கோங்க இந்த பக்குவத்துக்கு. அப்புறம் நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் இதை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் இல்லைனா ஏதாவது பெரிய கடாயில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணுங்கள். ஆயில் ரெடியானதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், அன்னாசிப்பூ, இலை இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். 8 பச்சை மிளகாயை நடுவில் குறுக்கால வெட்டிட்டு அதையும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. புதினா இலை, மல்லி இலை இதை நல்லா கழுவிட்டு இதையும் இதில் சேர்த்துக்கிட்டுருங்க. இந்த இலையை சேர்க்கும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் போட்டுருங்க. இதையும் நல்லா 2 தடவை கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருங்க. பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கரண்டி போட்டு கிண்டி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துருங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேகட்டும். தக்காளி சாஃப்டானதுக்கப்புறமா இந்த பாருங்கள் நல்லா தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மஷ்ரூம் 2 பேக்கெட்டு அதை நல்லா கழுவிட்டு மஷ்ரூமை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி இதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நான் 2 பேக்கெட்ஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 பேக்கெட்ஸ் போட்டிங்கனாலும் இன்னும் மஷ்ரூம் ஃப்ளேவர் பிரியாணியில் இறங்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம் பிரியாணி. என்கிட்ட 2 பேக்கெட் தான் இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன். வந்து எப்போயுமே ஒரு கப்புக்கு 200 ml 1 கப்புக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூம்லாம் நல்லா வேகணுன்றதுக்காக ஒரு ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் இதில் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் இது. ஸோ இப்போயும் ஜஸ்ட் ஒரு கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. அந்த மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இது வரணும். அப்புறம் நான் வந்து இந்த 2.5 உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த 2.5 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி நான் ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் அரிசி ஊறினது தானே, அதனால் சீக்கிரம் வெந்துடும். 3 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது வந்து நமக்கு இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த தண்ணி நல்லா இப்போ தான் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ இதில் சேர்த்துருங்க. அரிசியை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரே இடத்துல கொட்டிடாமல். இப்போ ஜஸ்ட் இதை 2 தடவை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வேகணும். அதனால் வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். உங்களுக்கு வேகும்போது அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும். தண்ணி வற்றி வர்ற ஸ்டேஜில் பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. இப்போ தண்ணி வற்றி இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை வந்து மூடிடுங்க. மூடிட்டு ஒரு சிம்மிலே வந்து ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கட்டும். சிம்மில் 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சாதம் சாஃப்டாயிரும். சிம்மில் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு பேருக்கு குக்கர் மூடினீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக மஷ்ரூம் பிரியாணி வெந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை.